பொதுக்காலம் 5ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 19 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனிதரும் பழமரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்வெளிவினில் ஒளி பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் 2 பெரும் ஒளி பிளம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளி பிளம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளி பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 53 to 56 வரை. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்தை பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, கடவுள் இல்லை என்று கூறும் நாத்திகர்கள் உலகம் எவ்வாறு தோன்றியது என்ற கேள்விக்கான பதிலை கொடுக்கின்ற பொழுது
இந்த உலகத்தை கடவுள் என்ற ஒருவர் உருவாக்கவில்லை, அது தானே உருவானது என்ற பதிலை தருவார்கள். இப்படிப்பட்ட வாதத்தை முன்வைத்த நாத்திகர்களில் ஒருவர் இங்கர்சால் என்பவர். அவர் ஒரு முறை கண்காட்சி ஒன்றிற்கு சென்றிருந்தாராம். அங்கு ஒரு அழகான பூமி உருண்டை செய்யப்பட்டிருந்தது. அதன் மீது நாடுகள், கடல்கள், ஆறுகள் ஆகியவை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் வரையப்பட்டிருந்தன. அதன் அழகை கண்டு வியந்த இங்கர்சால், மிகவும் சிறப்பாக இந்த பூமி உருண்டை செய்யப்பட்டிருக்கிறது, இதை செய்தது யார் என்று கேட்டாராம். அப்போது அந்த உருண்டையை செய்திருந்த பீச்சர் என்பவர் அருகில் இருந்தார். அவர் இங்கர்சாலின் கேள்விக்கு பதிலாக, யார் செய்ததா, யாரும் இதை செய்யவில்லை, தானே உருவானது என்ற பதிலை கொடுத்தாராம். கடவுள் உலகை படைத்தது குறித்து இன்றைய முதல் வாசகம் பேசுகிறது. கடவுள் உலகை எவ்வாறு படைத்தார் என்பதை பொறுத்த அளவில் விவிலியத்திற்கும் அறிவியலுக்கும் இடையே சில முரண்பாடுகள் இருப்பது நாம் அறிந்ததே. அறிவியல் உலக படைப்பை பற்றி பேசுகின்ற பொழுது பெருவெடிப்பு கொள்கை, அதாவது பிக் பேங் தியரி என்ற ஒன்றை முன்வைக்கிறது. மேலும் விவிலியம் படைப்பை விவரிக்கின்ற விதத்தில் சில சிக்கல்கள் இருக்கின்றன என்பதும் உண்மை. உதாரணமாக, கடவுள் ஒளி தருவதற்கான ஒளி பிழம்புகளாக சூரியனையும் சந்திரனையும் படைத்தது குறித்து 15 முதல் 18 வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பாக 3ஆம் வசனத்திலேயே கடவுள் ஒளி தோன்றுக என்று சொன்னதாகவும் பகலும் இரவும் உருவானதாகவும் நாம் வாசிக்கின்றோம். சூரியன் படைக்கப்படுவதற்கு முன்பாக பகலும் இரவும் உருவானது என்பதை ஏற்றுக்கொள்வது கடினம். காரணம், பகலையும் இரவையும் தீர்மானிப்பதே சூரியனின் தோற்றமும் மறைவும் தான் என்பது நாம் அறிந்த ஒன்று. அன்பிற்குரியவர்களை, இங்கு நாம் ஓர் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உலக படைப்பை பற்றி விவிலியம் பேசுவதற்கான காரணம், கடவுள் இந்த பிரபஞ்சம் மற்றும் நாம் வாழும் பூமி ஆகியவற்றின் படைப்பின் ஆதி காரணராக இருக்கின்றார் என்ற செய்தியை சொல்வதற்காகவே அன்றி, இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை விலாவாரியாக விளக்குவதற்காக அல்ல. விவிலியம் ஓர் அறிவியல் புத்தகம் அல்ல, அது மீட்பின் புத்தகம். எனவேதான் விவிலிய அறிஞர்கள் விவிலியத்தின் முதல் சில பிரிவுகளை அடையாள முறையில்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய வரிக்கு வரி வாசித்து பொருள் கொண்டு விடக்கூடாது என்று சொல்கின்றனர். அன்பிற்குரியவர்களை, இதன் பின்னணியில் நமக்கு தேவையான ஒரு சிந்தனையை தொடர்ந்து சிந்திக்கலாம். விவிலியத்தில் எங்கெல்லாம் தந்தை, மகன், தூய ஆவி ஆகிய மூவரின் பிரசன்னம் இணைந்து வருகின்றதோ அங்கெல்லாம் புதிய படைப்பு உருவாவதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக, உலக படைப்பில் முதலாவதாக தந்தையாகிய கடவுளின் பிரசன்னம் இருந்தது. இரண்டாவதாக நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது. மூன்றாவதாக மகனாகிய கடவுள் வார்த்தை வடிவில் பிரசன்னமாகி இருந்தார். இதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் ஆதியிலே வாக்கு இருந்தது என்கின்றார். இம்மூவரின் பிரசன்னம் ஒருங்கிணைந்த பொழுது அங்கு படைப்பு உருவானது. அதேபோல இயேசுவின் திருமுழுக்கின் பொழுது தந்தை, மகன், தூய ஆவி ஆகியோரின் பிரசன்னம் இணைந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசுவே புதுப்படைப்பாக மாறியது மட்டுமல்லாமல் சென்ற இடமெல்லாம் புதுப்படைப்பின் கருவியாகவும் செயல்பட்டார். இதையே இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். நாமும் நமது வாழ்வில் மூவர் தேவனின் பிரசன்னத்தை நமக்குள் அனுமதித்தோம் என்றால் நாமும் புதுப்படைப்பாக மாறி வாழ்வை முழுமையாக வாழ்வோம், பிறருக்கும் அந்த வாழ்வை வழங்குவோம் என்கிற செய்தியை பெற்றுச் செல்ல இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, உம் படைப்பாகிய இந்த பூமியின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள நாங்களே புதுப்படைப்பாக மாறுவது அவசியம் என்பதை உணர வரம் தாரும். ஆமென்.
Tong tatak junu tataki tatak junu tong tong dim tong tatak junu tong tadim 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 tatak junu tong kadim 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 dim taki tatong ஆனந்த நடனம் ஆடினார் ஆனந்த நடனம் ஆடினார் அருளின் சுடராய் எழுந்து சுழன்று அழகெல்லாம் பொழிந்து ஆடினார் இறைவன் ஆனந்த நடனம் ஆடினார் பேரொளி முதலில் வாவெனச் சொல்லி ஆடினார் வானமும் நிலனும் சூழ்ந்திடும் கடலும் தோன்றிடு என்று ஆடினார் காரிருள் ஓட்டும் பேரொளி முதலில் வாவெனச் சொல்லி ஆடினார் வானமும் நிலனும் சூழ்ந்திடும் கடலும் தோன்றிடு என்று ஆடினார் நிலத்தின் பயிர்களும் நீர்வாழ் உயிர்களும் வாருங்கள் என்று ஆடினார் பறவையின் இனங்களும் விலங்கின் கணங்களும் பலுகிடச் சொல்லி ஆடினார் நிலத்தின் பயிர்களும் நீர்வாழ் உயிர்களும் வாருங்கள் என்று ஆடினார் பறவையின் இனங்களும் விலங்கின் கணங்களும் பலுகிடச் சொல்லி ஆடினார் சகரிக சரிதா தரி சரி ரசபா சகரிக சரிதா தரி சரி ரசபா ஆனந்த நடனம் ஆடினார் தாம் தீம் தக ஜுன்னு தாம் கடதீம் தக ஜின்ன தாம் கடதக தக ஜுன்னு தாம் 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 தக தீம் தீம் தக தாம் தாம் தக தாம் தாம் தீம் தக தீம் தீம் தக தாம் கடதக ஜுன்னு தாம் தாம் கடதக ஜுன்னு தாம் தீம் கடதக ஜுன்னு தாம் தம் திருவுருவின் சாயலிலே தரைமேல் மனிதரை உருவாக்கி தம் உயிர் மூச்சால் உயிரளித்து ஆனந்தம் பொங்க ஆடினார் தம் திருவுருவின் சாயலிலே தரைமேல் மனிதரை உருவாக்கி தம் உயிர் மூச்சால் உயிரளித்து ஆனந்தம் பொங்க ஆடினார் எழிலுடன் படைத்த உலகையெல்லாம் எடுத்து மனிதர் கரங்களிலே இதயம் கனிந்து கையளித்து அருளின் தாண்டவம் ஆடினார் எழிலுடன் படைத்த உலகையெல்லாம் எடுத்து மனிதர் கரங்களிலே இதயம் கனிந்து கையளித்து அருளின் தாண்டவம் ஆடினார் ராகமும் தாளமும் பாடலும் பாவமும் ஆடலில் உச்ச நிலையடைய தாம் தரிக்கிட்ட தகதீம் தகனக ஜொடு தோம் தகும் தரிக்கிட்டனம் தனதிரன தாம் தரிக்கிட்ட தகதீம் தகனக ஜொடு தோம் தகும் தரிக்கிட்டனம் தனதிரன தகிடஜம் தகிடதாம் திமிதஜம் திமிததீம் தரணஜம் தரண ஆனந்த நடனம் ஆடினார் ஆனந்த நடனம் ஆடினார் அருளின் சுடராய் எழுந்து சுழன்று அழகெல்லாம் பொழிந்து ஆடினார் இறைவன் ஆனந்த நடனம் ஆடினார் தாம் தீம் தருகிறதாம் தாம் தருகிறதாம் தாங்கு தாங்கு தருகிறதாம் தருகிறதாம் தருகிறதாம்
தக்க ஜுனு தீம் தீம்